என் பெயர் அப்துல்காதர். வீரம் மற்றும் தியாகத்துடன் பிரெஞ்சு காலனித்துவத்துக்கு எதிராக 15 வருடம் போராடி ஒரு சூப்பி இளைஞனாக இருந்து அல்ஜீரியாவின் தேசிய வீரனாக உயர்ந்த கதை இது. அல்ஜீரியாவில் ஒரு சூப்பி குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை முஹியுதீன் என்னுள் முதல் பாடத்தை விதைத்தார். ஒரு வீரன் என்றால் அவன் தன் வாளால் மட்டும் அல்ல, தன் நெஞ்சுறுதியாலும் வெல்ல வேண்டும். இந்த ஒரு போதனைதான் பிரெஞ்சு காலனித்துவத்துக்கு எதிரான என் 15 வருடப் போராட்டத்திற்கு வித்திட்டது. 1980 பிரெஞ்சு படைகள் அல்ஜீரியாவை ஆக்கிரமித்தபோது நான் என் மக்களிடம் சொன்னேன், இன்று முதல் நாம் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்குகிறோம், சுதந்திரம் அல்லது மரணம். என் கொள்கைகள் தெளிவாக இருந்தன. இஸ்லாமிய சட்டத்தின்படி ஆட்சி செய்தல், பிரெஞ்சு ஆதிக்கத்தை முறியடித்தல், அனைத்து மதத்தவருக்கும் நீதி வழங்குதல். ஒரு முறை பிரெஞ்சு படைகள் தாக்கா மசூதியை தீவைத்தபோது நான் என் வீரர்களுக்கு உத்தரவிட்டேன், நமது புனிதத் தலங்களை அழிப்பவர்களுக்கு எந்த இரக்கமும் காட்ட வேண்டாம் என்று. அந்தப் போரில் நாம் பெரும் வெற்றி பெற்றோம். நான் உருவாக்கிய அல் குதாத் அல் மஹம்மதியா படைப்பிரிவுகள் பிரெஞ்சு படைகளுக்கு பலமுறை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. ஒரு பிரெஞ்சு தளபதி என்னிடம் கேட்டார், உங்கள் வீரர்கள் எப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கிறார்கள்? நான் பதிலளித்தேன், ஒரு முஸ்லிம் வீரன் தன் இறைவனை நம்பினால் அவனுக்கு எதுவும் பயமில்லை என்று. 1847ஆம் ஆண்டு என்னை பிரெஞ்சுக்காரர்கள் சிறைப்பிடித்தனர். அவர்கள் என்னை அம்போய்ஸ் கோட்டையில் அடைத்தபோது நான் சொன்னேன், நீங்கள் என் உடலை சிறையில் அடைக்கலாம், ஆனால் என் உயிரை அடைக்க முடியாது. என் வாழ்நாளின் இறுதியில் நான் தமாஸ்கஸில் வாழ்ந்தேன். தமாஸ்கஸில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடந்தபோது நான் என் வீரர்களுடன் சென்று 15,000 கிறிஸ்தவர்களை காப்பாற்றினேன். என் அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் இதயங்களில் ஈமானை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம்.